ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 9/9/2025 செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 24ஆம் நாள் தக்ஷணாயன புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, மேல் நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். சிம்ம லக்னம், இருப்பு 1 நாழிகை 21 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று இரவு 8:54 மணி வரை துவிதியை, அதன் பின்பு திருத்தியை. நட்சத்திரம் இன்று இரவு 9 மணி 7 நிமிடங்கள் வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று காலை 6:15 மணி வரை சூலம், அதன் பின்பு கண்டம். கரணம் இன்று காலை 9:53 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு இரவு 8:54 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 3 நிமிடங்கள் வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு இரவு 9 மணி 7 நிமிடங்கள் வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று இரவு 9 மணி 7 நிமிடங்கள் வரை மகம், அதன் பின்பு பூரம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நவ கிரகங்களில் உள்ள பிராத்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானை வணங்க சுபகாரியங்கள் அருமையாக நிறைவேறும். அடுத்தபடியாக முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்ய உங்கள் இல்லத்தில் சுபகாரியங்கள் அருமையாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு, கடக ராசியில் சுக்கிரன், சிம்ம ராசியில் சூரியன், புதன் மற்றும் கேது, கன்னி ராசியில் செவ்வாய், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி மற்றும் சந்திரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவு செலவு செலவு. அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிற மோட்சஸ்தானம், விருப்பஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார். கூடவே யார் இருக்காங்க? சனீஸ்வர பகவான் இருக்கார். ஸோ இன்றைக்கி ஏகப்பட்ட செலவுகளை சந்திக்க நேரிடலாம். நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டுவோம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசினியர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறார். மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். ஆனாலும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும்.
கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவிடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சிறப்பான சூழ்நிலை அமையும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசினியர்களே, இன்னைக்கு இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். வீணான பழிகள் ஏற்படலாம் என்பதால் கவனம் அவசியம். தொழில் வியாபாரம் பரவாயில்லை, ஓரளவுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தயவு செய்து சிறப்பான அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் பொறுப்புகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா மனசில் இருக்கிற கவலைகள் கண்டிப்பாக குறையும் நாள். ஏன்னா சந்திராஷ்டிரமம் போயிட்டனாலே சந்தோஷமான ஒரு நாள். அதேமாரி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் குறையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசி நேர்களே, இன்றைக்கி இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குன்னாலே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துருக்கார். ஸோ மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் 2 கிரகங்களும் கொஞ்சம் ஒரு மாதிரியானது. அதாவது இன்றைக்கி பிறக்க போகிற குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா புனர்ப்பு தோஷம் இருக்கும். சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் சேர்க்கை. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் தெளிவற்ற ஒரு சூழ்நிலை காணப்படும். உடலில் அசதி சோர்வு தோன்றி மறையும். உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் கவனமான போக்கை கடைப்பிடிப்பது நல்லது. அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டிரமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான். 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் கூடவே சனீஸ்வர பகவான் இருக்கார்.
ஸோ வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. உத்தியோகத்தில் ஓரளவுக்கு வேலை நெருக்கடிகள் இருக்காது. தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, சிறப்பான ஒரு சூழ்நிலை இருக்குங்க. இன்றைக்கி எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துட்டால் ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரியா? இன்றைக்கி மூத்த வயதை சேர்ந்தவர்கள் சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது குங்குமம் கொஞ்சம் பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகிர்வுண ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான். அதி அற்புதமான ஒரு நாள். எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அதி அற்புதமாக இருக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு தெளிவான சூழ்நிலை இருக்கும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஆற்றல் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களோட அனுபவ அறிவு வெளிப்படும். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசில் குழப்பம் இருக்குங்க. ஏன் அப்படின்னா 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துருக்கார். அதனால் கொஞ்சம் மனசில் குழப்பம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் கவனமான போக்கை கடைப்பிடிப்பது உச்சிதம். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதுவும் லக்ஷ்மி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அர்த்தாஷ்டம சனியோட வக்ரகதி இல்லாத கூட அர்த்தாஷ்டம சனியோட சந்திர பகவான் சேர்றதுனால உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். உடலில் ஒருவித அசதி சோர்வு வந்து மறையும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதுவும் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு மனசில் ஒரு தைரியம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறார். இன்றைக்கி உத்தியோகத்தில் ஒரு ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் புது பொலிவோடு செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் அற்புதமாக பேசுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக அமையும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி
ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். இன்னைக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். நண்பர்கள் விஷயத்தில் கவனம் அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் நளினமாக பேசுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீனராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திர பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கார், கூடவே சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கார். இருந்தாலும் உத்தியோகத்தில் கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைபிடிப்பது நல்லது. அரசியல்வாதிகள் மௌனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறிய அளவில் பின்னடைவுகள் ஏற்படலாம் என்பதால் மருத்துவ செலவுகளை ஏற்க நேரிடலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.